طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. وقال النبي صلى الله عليه وسلم إن مكة قد ألقت إلينا أفلاد كبدها أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரில்லாவையும் அன்பையும் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, பாக்கியமான ஒரு சஃபருடைய மாதம். சஃபர் என்று சொன்னால் ஏதோ ஒரு பீடை மாதம் என்பதை போல் இன்று ஒரு நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சஃபர் என்பது சஃபருல் முலஃபர் என்று அரபிகள் சொல்வார்கள், வெற்றிக்குரிய மாதம் என்று. இந்த சஃபருடைய மாதத்தில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அருமை தாய் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்து கொண்டார்கள். இந்த சஃபருடைய மாதத்தில் தான் அறிவு திலகம் ஹதரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நிக்காஹும் இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்தது. அதே போல இந்த சஃபரில் மாதத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்ன மக்கத்த கத் அல்கத் இலைனா ஃபுலாத கபிதிஹா, மக்கமா நகரம் தன்னுடைய ஈரக்குலையை நம்மின் பக்கம் தூக்கி வீசிவிட்டது, அந்த ஈரக்குலை துண்டுகளை என்று சொன்னார்களே. ஹதரத் சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இருவரும் மேதைகள் பெருமக்கள் ஈமான் கொண்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அப்படிப்பட்ட இரண்டு பெருமக்கள் ஈமான் கொண்ட அந்த காலமும் இந்த சஃபருடைய மாதம் தான். அதே போல் இந்த சஃபரிலே தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத்த ஃபீ சஃபர், தங்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை சஃபர் மாதத்தில் தான் மக்காவிலிருந்து துவங்கினார்கள். வகதிமல் மதீனத ஃபீ ரபீஉல் அவ்வல், ஆனால் மதீனாவை அவர்கள் சேர்ந்தது ரபீஉல் அவ்வல். நம்ம சஃபருடைய மாதத்தினுடைய கடைசியில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான தங்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை, வாழ்வின் மத்தான வெற்றிக்குரிய அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை துவங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் கடைசியிலே இந்த காலகட்டத்தில் அவர்கள் நோய்வாயுற்றார்கள். ரபீஉல் அவ்வல் 12 அவங்க வஃபாத்தானாலும் கூட இந்த நாட்களில் நோயுற்றார்கள் என்பது அது அல்லாஹ்வுடைய விதி என்று அடிப்படையாக வைத்து பெருமக்கள் அதை சொல்வார். ஆக இந்த சஃபர் என்பது பல்வேறு வெற்றிகளை, ஹைபர் யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு வெற்றிகளை தந்த ஒரு மாதம் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த பல்வேறு வரலாறுகளில் வழியாக இளையோடும் ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் திட்டமிடுதல். ஒரு நல்ல முஃமின் யார் என்று சொன்னால் தன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்வார். திட்டமிடுதல், அலைக்கும் பி தத்பீர், திட்டமிட்டு செய்யுங்கள் காரியங்களை. அதிலே ஹைர் இருக்குமான அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அது நல்லதில்லை என்று நீங்கள் விளங்கினால் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார். அருமையானவர்களே, இஸ்லாம் சில உலகத்திலே சில வணக்கங்களை மாத்திரம் சொல்லி தந்து விடவில்லை. தொழுகை, நோன்பு போன்ற சில வணக்கங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து விடவில்லை. மாறாக
வாழ்வினுடைய எல்லா விதமான உயர்வுக்கும் என்னென்ன தேவையோ சிறந்த திட்டமிடுவதை, நேரங்களை பயன்படுத்துவதை, கவனமாக நன்முயற்சிகளை செய்வதை, தேவையான நேரத்தில் தகுதியானவர்களிடம் நல்ல ஆலோசனைகளை செய்வதை, பல்வேறு மனித வாழ்விற்குண்டான எல்லா விதமான வழிகாட்டுதலையும் சொல்லி காண்பிக்கிறது. இதுல இந்த திட்டமிடுதல் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஆகிரத்துக்காக நம்ம துன்யால என்ன தயாரிச்சிருக்கிறோம், என்னுடைய ஆகிரத்துக்காக என்னிடத்துல என்ன சரக்கு இருக்குது, நான் எதை தயாரித்து வைத்திருக்கிறேன், அதை யோசியுங்கள் என்பது போலவே நாளை அடுத்த நாட்களுடைய திட்டமிடுதலை உங்களிடத்தில் வேண்டும் என்பதை குர்ஆனுடைய இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழுகையின் நேரம், நாம் குர்ஆன் ஓதும் நேரம், நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை கவனிக்கும் நேரம், நம்முடைய கல்வியினுடைய காரியங்கள், நாம் செய்யக்கூடிய வேலைகள், சமூகத்தினுடைய சேவைகள், அதே போல் ஓய்வு நேரம், சுய மதிப்பீடு என்று நமக்கு நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த திட்டமிடுதல் தான் வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. திட்டமிடுதல் என்பது தவக்குலுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹ் எது நான் அது நடக்கும், நாம் என்ன திட்டமிடுறது அப்படிங்கிறது அல்ல. திட்டமிடுதல் என்பதும் முயற்சி என்பதும் தவக்குல் என்பதும் இணைந்தது, அது இணைந்தது. எனவே திட்டமிடும்படி மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. திட்டமிட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு பிறகு ரப்பின் மீது அதற்குண்டான தவக்குலை வைத்து விட வேண்டும். அல்லாது எந்த திட்டமிடுதலும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லை, தவக்குல் என்ற ஒரு நிலை இருக்கிறதே அது பொருத்தமானதல்ல என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கக்கூடியதுதான், நீங்கள் ஒட்டகத்தை கட்டி போடுங்கள், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள், கட்டி போடுங்கள், கட்டி போட்டு விட்டு ரப்பின் மீது தவக்குல் வையுங்கள் என்றுதான் செய்ய வேண்டிய முயற்சிகளை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு ரப்பின் மீது தவக்குல் வைப்பதை நமக்கு சொல்லி காண்பித்தார். திட்டமிடுதலுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய சிறந்த உதாரணம் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அன்றைய காலகட்டத்தினுடைய மன்னர் கனவு காணுகிறார். யா அய்யுஹல் மலவ் அஃப்தூனி ஃபீ ருயா இன் குன்தும் லிர்ருயா தஅபுரூன், இன் குன்தும் லிர்ருயா தஅபுரூன், மக்களே நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். 7 கொழுத்த மாடுகள் மெலிந்த மாடுகளை அடித்து சாப்பிடுகிறது. செழித்த பயிர்கள், 7 கதிர்கள், அது காய்ந்து போன உலர்ந்த அந்த கதிர்களை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. இப்படி ஒரு நான் கனவு கண்டேன். கனவுக்கு யாராவது விளக்கம் தெரிந்தவர்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாமோடு சிறையிலே இருந்த அந்த 2 பேர், அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஆகா இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அதனுடைய தாத்பரியத்தை முற்றும் உணர்ந்த ஒருவர் நமக்கு சொன்னார்களே என்ற அந்த ஞாபகம் வந்து அவங்க சொன்னாங்க. இந்த ஒரு வரலாறு. கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் இந்த கனவுக்கான விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், செழுமையான 7 ஆண்டுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து இப்பொழுது வரப்போகிறது, அதற்கு அடுத்து கடுமையான பஞ்சத்தினுடைய 7 ஆண்டுகள் வரப்போகிறது. இந்த 7 செழுமையான ஆண்டுகள், அதற்கு பிறகு 7 பஞ்சமான ஆண்டுகள், இதைத்தான் இந்த கனவு சொல்லி காண்பிக்கிறது என்று சொல்ல, அதற்கு பிறகு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள். அவங்க நிதிமந்திரியா நியமிக்கப்பட்டாங்க. அந்த துறையில கேட்டு இன்னி ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம், இந்த பொறுப்புக்கு, அதாவது இந்த ஹஸானாவை பொறுப்பேற்று செயல்படுத்துவதற்கு நான் ஆற்றல் உள்ளவன், நான் பாதுகாப்பவன், அதனுடைய ஞானத்தை பெற்றவன் என்று சொன்ன காரணத்தினாலே அதற்கு பிறகு அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பொறுப்புக்கு வந்தார்கள். 7 ஆண்டு காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய திட்டத்தை செய்தார். இந்த 7 ஆண்டு காலங்கள் பஞ்சமாக வரக்கூடிய அந்த 7 ஆண்டு காலத்தை எப்படி திட்டமிடுவது, அதை சரி செய்வது எப்படி, இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது எப்படி என்பதை ஹதரத் சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்கிறது. தஸ்ரஊன சபஅ ஸனீன தஅபா வமா ஹஸத்தும் ஃபீ சும்பலிஹி இல்லா கலீலன் மா தஅகுலூன். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நல்ல விளைந்த கதிர்கள் 7 ஆண்டு காலங்கள் அப்படி விளைந்து நிற்கும். அந்த கதிர்களில் இருந்து உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்து சாப்பிடுங்க, மற்ற அப்படி கதிர்களை விட்டுருங்க. விட்டு அதை பின்னால் சேமிப்பாக்கி அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தவர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனவே வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும், அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான காரியமா, நம்முடைய நேரங்களை ஆக்கி கொள்ளக்கூடிய நிலையிலா, நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலேயும் திட்டமிடுதல் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அதை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான வழிகாட்டுதலின் வழியாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டாங்க. சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் தான் ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள். ரபீல் அவல் தொடக்கத்தில் மதீனா முனவராவை சேர்ந்தாங்க. இந்த ஹிஜ்ரத் என்பது திட்டமிடுதலின் உச்சம் என்று சொல்லலாம். திட்டமிட்டு வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்குண்டான உச்ச நிலை, உச்சமான ஒரு நிலை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத்திலே அவ்வளவு பெரிய பாடம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டார்கள், பயண ஏற்பாட்டை செய்தார்கள். பயண ஏற்பாடு என்னென்ன செய்ய வேண்டுமோ இந்த ஏற்பாடுகளை செய்தார்கள். அது மாதிரி தன்னிடத்தில் உள்ள அமானிதமாக மக்கள் நம்பி தன்னிடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அமானிதங்களை எல்லாம் திரும்ப ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்துத்தான் பெறப்பட்டார். இந்த அமானிதங்களை ஒப்படைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார். அது மாதிரி நம்பகமான ஒரு வழிகாட்டியை முன்னமே தேர்வு செய்தார். நம்பகமான வழிகாட்டி அவர் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பயணத்தோழன் என்பது மிக முக்கியமானது. நீங்கள் பயணத்தை முடிவு செய்வதற்கு முன்னால் பயண தோழனை முடிவு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். உத்துலுபுர் ரஃபீக் கபல தரீக், பாதைக்கு முன்னால் பயண தோழனை தேர்ந்தெடு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பகமான வழிகாட்டியை முன்னாலே ஹிஜ்ரத்திற்கு முன்னாலேயே அவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார். அது மாதிரி தேடுவோர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணலன்னு தேடுவாங்க இல்லையா, அந்த தேடுபவர்களுடைய அந்த தீவிரம் குறைவதற்காக 3 நாட்கள் குகையிலே தங்கியிருந்தாங்க. ஏதோ போனாங்க ஒளிஞ்சாங்க போயிட்டாங்கிறது இல்ல, 3 நாட்கள். ஏனென்றால் இந்த தேடுபவர்களுடைய இந்த தீவிரம் குறைய வேண்டும். நாட்கள் ஆக 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 அதனுடைய தீவிரம் குறையும் என்பதனாலே பயண நேரத்தை இரவில் ஆக்கினார்கள். எல்லோரும் செல்லக்கூடிய நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் இரவு நேரத்தில் பயண நேரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அது மாதிரி எதிரிகள் எதிர்பார்க்காத ஒரு பாதையில் போனார்கள். மக்காவிலிருந்து சாதாரண மதீனாவுடைய பாதைங்கிறது அதனுடைய நிலை எதிர்த்திசை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மாற்றமா அவங்க மதீனா முனவராவுக்கு தேர்ந்தெடுத்த பாதை என்பது இருக்கிறதே எதிரிகள் எதிர்பார்க்காத பாதை. அவர்கள் யோசித்து பார்க்காத ஒரு பாதையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டார்கள். அது மாதிரி தன்னுடைய பயணத்திலே உணவு, தண்ணீர், செய்தி சேகரிப்பு எல்லா ஏற்பாட்டை செய்து வந்திருந்தான். உணவு, தண்ணீர். ஆமிர் ஒரு ஃபுஹைரா என்பவரை அவர்களை ஆடுகளை மேய்ச்சிட்டு வாங்க, நாங்க போன உடனே குறிப்பிட்ட நேரம், இந்த நேரத்தில் நீங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு வரணும், வந்து பால் கறந்து ஆடுகளில் இருந்து பால் கறந்து கொடுப்பது, செய்திகளை சொல்வது. அது ஏன் இந்த நேரத்தில் வர சொன்னாங்கன்னா, நடந்து போன அந்த கால் தடங்களை எல்லாம், அந்த கால் தடங்களை, அந்த தடயங்களை எல்லாம் மறைக்க வேண்டும். அதற்கு ஆடுகள் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு அந்த ஆடுகளை ஏற்பாடு செய்தாங்க. ஆட்களை ஏற்பாடு செய்தா மட்டும் பத்தாது, அதற்குண்டான நிலைகளில் ஆமிர் ஃபுஹைராவிடத்திலே ஆடுகளை நீங்கள் மேய்த்து வர வேண்டும். அப்படி ஆனால் தான் ஆட்கள் சென்ற அந்த தடயங்கள் மறையும், அது அழியும். திட்டமிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணத்திற்கான தங்களுடைய உணவு, தண்ணீர், அது மாதிரி செய்தி சேகரிப்பு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு காரியத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டார் என்பதை பார்க்கிறோம். அது மாதிரி வாழ்க்கையில இந்த திட்டமிடுதல் என்பது நிச்சயமாக ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட உன்னதமான ஒரு வழிகாட்டுதல். இது திட்டமிடுதல் என்பது அந்த மனிதன் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவன், நல்ல சிந்தனை உள்ளவன் என்பதற்குண்டான ஒரு நிலை. குறுகிய நிலையிலே ஏதோ வந்தது வெந்தது முடிச்சுட்டு போறோங்கிறது இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியங்கள். அதிலேயும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திலேயும் குடும்ப காரியங்களிலே அதிலேயும் சிந்திக்க வேண்டும். அவசியமான செலவுகள் என்னென்ன ஏற்படலாம், அதே மாதிரி கல்விக்காக வேண்டி உள்ள ஒரு நிலை, மருத்துவத்தில் அவசரமான நிலை எதுவும் ஏற்பட்டால் என்ன செய்வது, எதிர்கால சேமிப்பு என்ன செய்வது, அது மாதிரி சதகாக்கள் செய்வது, இது போலுள்ள காரியங்களை திட்டமிடுவது. பொருளாதாரத்தில் திட்டமிடுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார காரியங்களிலேயும் ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திட்டமிட்டு அந்த திட்டமிட வேண்டிய அவசியத்தையும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். திட்டமிடுவது என்பதுதான் மனிதனுடையது. முயற்சி என்பதுதான் மனிதனுக்கு சொந்தம். தவக்குல் என்பதுதான் மனிதனுக்கு சொந்தம். முடிவு அல்லாஹ்வுக்கு சொந்தம். நம்ம முயற்சி பண்ண திட்டமிட வேண்டும், திட்டமிட வேண்டும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். எல்லாம் திட்டமெல்லாம் பெருசா வரைபடத்தை போட்டு பிடிச்சிட்டு ஒரு முயற்சி செய்யாம இருந்தா அதை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. திட்டமிட வேண்டும். அந்த திட்டமிட்ட பிரகாரம் உள்ள அதற்கு அடுத்துள்ள சிறந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டும். மனிதன் முயற்சித்ததுதான் அவனுக்கு. திட்டமிட்டாலும் முயற்சி செய்வது என்பது வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். ஆனால் முடிவை ரப்பிடத்தில் விட்டுவிட வேண்டும். நாம் இந்த காரியங்களை பூரா செய்யணும். ஆனால்
வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த நாட்டத்தின்பால், அவனின்பால் நம்முடைய காரியங்களை ஒப்படைத்து விடக்கூடிய ஒரு தன்மையும், அது மாதிரி ஏதாவது முக்கியமான காரியம் தகுதி உள்ளவர்களிடத்தில் தகுதியான நேரத்தில் ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கதை சொல்கிறான். இந்த விஷயம் எனக்கு பிடிபடாமல் இருக்கலாம், அந்த துறையிலே அவர் தேர்ந்தவராக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பல காரியங்களை அப்படி கேட்டிருக்கிறார்கள், நமக்கு வழிகாட்டுவதற்கா. அவங்க எல்லா ஞானத்தையும் பெற்றவர்கள், நமக்கு வழிகாட்டுவதற்கா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படி கேட்டிருக்கிறார்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், ஆலோசனை செய்யுங்கள். ஃபைதா அஸம்த, அதுல ஒரு முடிவு என்று எடுத்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த சஃபருடைய மாதத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் எல்லா நிகழ்வுகளிலேயும் இழையோடக்கூடிய, எல்லா நிகழ்வுகளிலேயும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்வது, நேரங்களை திட்டமிடுவது, நம்முடைய பொருளாதாரத்தை திட்டமிடுவது, நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலேயும் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எல்லா காரியங்களிலேயும் திட்டமிட்டால் வாழ்க்கையில் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலின் புனிதமான ஹிஜ்ரத் இந்த மாதத்தினுடைய கடைசியில் நடந்த அந்த ஹிஜ்ரத் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் சிறந்த ஞானம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. எதிர்காலத்திற்கு சிறந்த திட்டமிடக்கூடியவர்களாக, அந்த திட்டத்தில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாம் வாழும் காலத்தில் உண்டான எதிர்காலம் என்பதையும் தாண்டி நம்முடைய மகத்தான நிலையான ஆகிரத்திற்காக திட்டமிடக்கூடிய, அதற்காக நன்மைகளை சேகரிக்கக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.